மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மோடி தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் மைனாரிட்டி மத்திய பாஜக அரசு தன்னுடைய முதல் 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. இந்த 100 நாளில் மோடி அரசு சாதித்தது என்ன, சறுக்கியது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். PK தங்கராஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல ஆதரவு வழங்குங்க. மோடி தலைமையில் ஆட்ரிக் அடித்திருக்கும் மைனாரிட்டி மத்திய பாஜக அரசு தன்னுடைய முதல் 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. இந்த 100 நாட்களில் எதிர்க்கட்சிகள் என்னை கேலி செய்தனர், அவமதித்தனர். ஆனால் அவர்களின் கேலிகளை கண்டுகொள்ளாமல் திட்டங்களை நிறைவேற்றுவதை உறுதி செய்திருக்கிறது எனது அரசு என அகமதாபாத்தில் நடந்த விழாவில் மிகவும் பெருமிதப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அதற்கு மேலே ஒரு படி மேலே போய் பாஜக அரசின் 100 நாள் சாதனைகளை பட்டியலிட்டு ஒரு புத்தகத்தையே வெளியிட்டிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் வெளியே சிரிக்கிறார்கள், உள்ளே அழுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களது 3வது ஆட்சிக்காலம் சிக்கல் நிறைந்ததாக மாறியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்திய பாஜக இப்போது ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம், லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தயவில்தான் ஆட்சியை நகர்த்துகிறது. அதனால் தாங்கள் எடுத்த முடிவுகளையே திரும்ப பெற்று அந்தர்பல்ட்டி அடித்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு என்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். இந்த 100 நாட்களில் என்ன சாதித்திருக்கிறது, எங்கே சறுக்கியிருக்கிறது மோடி அரசு, விரிவாக பார்ப்போம். ஆட்சிக்கு வந்த முதல் 100 நாளில் நாட்டின் உள்கட்டமைப்பு பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறது பாஜக. மகாராஷ்டிராவின் வாதவன் துறைமுக கட்டுமான பணிக்கு 76,000 கோடி, 25,000 கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரும் மெகா திட்டத்துக்கு 49,000 கோடி ரூபாய், ஆந்திராவின் போலாவரம் அணை திட்டத்துக்கு 12,157 கோடி என உள்கட்டுமானத்தை வலுப்படுத்த மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது பாஜக அரசு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 100 நாட்களில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் பிரதமர் மோடி. ஏழை நடுத்தர வர்க்க பெண்கள் பயன்படும் லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் புதிதாக 11 லட்சம் பெண்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் என்கிறார்கள் பாஜகவினர். 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம், இளைஞர்களின் திறன் மேம்பாட்டுக்காகவும் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு, முத்ரா கடன் வரம்பை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்தியது போன்றவற்றிலாம் பெருமையாக சொல்கிறார்கள் பாஜகவினர். விவசாயத்துறையிலும் கவனம் செலுத்தியிருக்கிறது பாஜக அரசு. அரிசி, சிறுதானியங்கள் உள்ளிட்ட காரிப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். வெங்காயம், பாசுமதி அரிசிக்கான குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையை நீக்கியிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து பாமாயில், சன்ஃப்ளவர் ஆயில் உள்ளிட்டவை கூடுதலாக இறக்குமதி செய்யப்படுவதால் உள்நாட்டில் விவசாயிகளும் குறு சிறு தொழில் முதலீட்டாளர்களும் பாதிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை சரி செய்ய பாமாயில், சன்ஃப்ளவர் ஆயிலுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியிருக்கிறது பாஜக அரசு. இந்தியா மியான்மர் எல்லையில் புதிதாக 30 கிலோமீட்டருக்கு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அண்டை நாடுகளை ஒற்றிய 1500 கிலோமீட்டர் எல்லை பகுதிகளிலும் வேலிகள் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று பட்டியல் போடுகிறார்கள் பாஜகவினர். இப்படி உள்நாட்டு கட்டமைப்பு, விவசாயம், பாதுகாப்பு துறைகளில் பல லட்சம் கோடி ரூபாயை பாஜக கொட்டினாலும் இந்த அரசு மீது விமர்சனங்களுக்கு பஞ்சமே இல்லை. மகாராஷ்டிராவின் ராஜ்கோட் கோட்டையில் மோடி தன் கையால் திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜியின் சிலை விழுந்து நொறுங்கி போனதே, அதே போல அவரது பிம்பமும் உடைய தொடங்கியிருக்கிறது என்று விமர்சிக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். திறப்பு விழா நடத்திய 8 மாதங்களில் அந்த சிலை நொறுங்கி போனது. பெரும் சர்ச்சையானவுடன் சிவாஜி எனக்கு கடவுள் போன்றவர் என ஏதோதோ சொல்லி சமாளித்தார் மோடி. சிவாஜி சிலை மட்டுமல்ல, அடல் சேது பாலம், டெல்லி விமான நிலையம், புதிய நாடாளுமன்றம் என இந்த 100 நாட்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட பெரிய கட்டுமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் மூச்சுக்கு 300 தடவை தேசபக்தி, தேச பாதுகாப்பு என்று வாய்க்கிளியே பேசும் பாஜக ஆட்சியில் நாட்டின் பாதுகாப்பே கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. அருணாச்சல பிரதேசமும் காஷ்மீரின் ஒரு பகுதியும்
தங்களுடையது என சீனா மறுபடியும் ஒரு எல்லை வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீரில் கடந்த 26 பயங்கரவாத தாக்குதலில் 20 இராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள். பொதுமக்கள் 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 100 நாட்களில் 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி இன்று வரை கலவரத்தால் பற்றி எரியும் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட செல்லவில்லை. இந்த லட்சணத்தில்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த 100 நாட்களில் 38 ரயில் விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன. 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துக்கள் நிகழாமல் இருக்க பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளித்தாலும் ரயில்கள் தடம் புரண்டது போல இந்த அரசின் நிர்வாகத்திடனும் தடம் புரண்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் நாங்கள் முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க மாட்டோம் என்று சூளுரைத்தவர்கள் ஆட்சிக்கு வந்த 100 நாளில் பல மசோதாக்களை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே தாங்கள் கொண்டு வந்த மசோதாக்கள் அரசாணைகளை நடைமுறைப்படுத்த முடியாமல் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார்கள். மத்திய அரசு பணிகளில் நேரடி நியமன முறை ரத்து, வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு அனுப்பப்பட்டது. புதிய ஒளிபரப்பு மசோதாவை திரும்பப்பட்டது. இன்டெக்ஸேஷன் முறை வரி விதிப்பில் திருத்தம் என இந்த அரசாங்கம் அடித்த அந்தர்பல்ட்டிகள்தான் அதிகம். எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் ஒரு பக்கம் இந்த அரசை திணறடிக்கிறது என்றால், கூட்டணி கட்சிகளே பாஜகவை கடுமையாக நிற்கின்றன. வேண்டுமானால் பாருங்கள், இப்போது அவர்கள் அறிவித்திருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையும் அவர்களாகவே திரும்ப பெறுவார்கள் என்கிறது காங்கிரஸ் கட்சி. அரசியல் விமர்சகர்கள் சிலர் கடந்த 10 ஆண்டுகளாக தன்னிச்சையாக முடிவெடுத்துக் கொண்டிருந்த பாஜக தற்போது எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் கருத்தையும் கேட்டு அவர்களை அனுசரித்து போக வேண்டிய சூழலில் இருக்கிறது. இன்டெக்ஸேஷன் வரி விதிப்பு முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்த போது அதற்கு தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அந்த வரி விதிப்பு முறையில் புதிய திருத்தம் கொண்டு வந்தது பாஜக. சந்திரபாபு நிதிஷ்குமாரை திருப்திப்படுத்துவதற்காக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த மாநிலத்துக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன. மோடியின் இரும்பு மனிதர் பிம்பத்தில் கீறல் விழ தொடங்கிவிட்டது. இதே நிலை நீடித்தால் 5 ஆண்டுகள் ஆட்சியை முடிக்கும் முன்னரே மோடியின் பிம்பம் மொத்தமாக உடைந்து நொறுங்கிவிடும் என்கின்றன. உண்மைதான். இந்த 100 நாட்களில் பல லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை பாஜக அரசு கொண்டு வந்திருப்பதாக சொன்னாலும் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மோடி தொடர்ந்து செய்து கொள்ளும் சமரசங்கள் அவரை சரிவு பாதையை நோக்கி அழைத்துச் செல்கின்றன.